இன்றைக்கி என் ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வரமிளகா போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து 1 டம்ளர் எடுத்திருந்தேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதி வந்தவுடனே அரிசி பருப்பும் சேர்த்து நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 விசில் விடுறேன். இதில் சீரகத்தை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக அரிசி பருப்பு சோறு வெந்திருக்கு. இதை அப்படியே கிளறி விட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.